உங்களுக்கு அதிகமா முடி கொட்டுது, தலையில பொடுகு அரிப்பு அதிகமா இருக்கு, இல்லனா வந்து முடி வந்து தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப வறட்சியா, அதாவது ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்ப்ரேவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம். அவ்வளவு ஒரு சூப்பரான ஹைபிஸ்கஸ் ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஸ்ப்ரே. இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு நல்ல ஒரு சுத்தமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அந்த சால்டட் வாட்டரா இல்லாம ஆர்ஓ வாட்டர், அதாவது தண்ணி குடிப்போம்ல அந்த குடிக்கிற தண்ணியா வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல வெற்றிலை, அதாவது வெத்தலை இருக்குல்ல, ஒரு 5ல இருந்து 6 வெத்தலைய காம்பு நீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி பூவா இருந்தா ரொம்ப நல்லது. இஃப் இன்கேஸ் நாட்டு செம்பருத்தி பூ கிடைக்கல, அடுக்கு செம்பருத்தி தான் இருக்கு அப்படின்னா தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி சிவப்பு செம்பருத்தியா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 5ல இருந்து 6 கிராம்பு, 1 டீஸ்பூன் ரோஸ்மெரி இலைகள். இந்த ரோஸ்மெரி இலைகள் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்த பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து 1/4 லிட்டர் தண்ணி ஆகுற அளவுக்கு கொதிக்க விடுங்க. நிதானமா கொதிக்க வச்சீங்கன்னா நம்ம சேர்த்திருக்க அந்த மூலிகைகள்ல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் முழுவதுமா அந்த தண்ணியில நல்லா இறங்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல நல்லா நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியா மாறி வரும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. அப்பதான் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கும். இப்ப நல்லா ஆறி இருக்கு. ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இது நீங்க தாராளமா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ஆனா மறுபடியும் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா சில்லுன்னு எடுத்து அப்படியே பயன்படுத்தாதீங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு பயன்படுத்திக்கோங்க. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க நார்மலா நீங்க ஏதாவது ஹேர் ஆயில், ஏதாவது மூலிகை ஹேர் ஆயில் தலையில வைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அது வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து தலையில வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே தலையில விட்டுருங்க. ஒண்ணுமே பண்ணாது, சளி பிடிக்கும்னு பயம் வேணாம். ஏன்னா இதுல நம்ம கிராம்பு வெத்தலை சேர்த்திருக்கோம். 15 நிமிஷம் விட்டுட்டு நீங்க தலைக்கு எப்பயும் போல ஷாம்போ ஷேக்காவோ பயன்படுத்தி தலைக்கு குளிக்கலாம். இதை வாரத்துல 2 முறை பயன்படுத்தி பாருங்க. இந்த ஹேர் ஸ்ப்ரேவை சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாம இது நீங்க தலையில ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இஃப் இன்கேஸ் நீங்க தலையில எண்ணெய் வைக்கல, தலை ட்ரையா இருக்கு, ஆபீஸ் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு தலையை லைட்டா காய வச்சுட்டு போனீங்கனாலே போதும். ஹேர் அவ்வளவு ஸ்மூத்தா ஷைனிங்கா இருக்கும். அந்த ஃப்ரிஸினஸ் வந்து இது குறைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நேச்சுரலாவே அந்த ரோஸ்மெரியில இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸை வந்து உங்க முடிக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டா நிக்குங்க. நீங்க 2 வாரம் பயன்படுத்தும் போதே ஒரு சூப்பரான ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஸ்ப்ரே. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இதுல சேர்த்திருக்கக்கூடிய வெத்தலை, செம்பருத்தி பூ, ரோஸ்மெரி இலைகள், வெந்தயம், கிராம்பு இது எல்லாமே உங்க தலையில இருக்கக்கூடிய அரிப்பு, பொடுகு பிரச்சனையை சரி செய்யும். ரத்த ஓட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால முடி கொட்டுற பிரச்சனை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தையும் குறைத்து முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.